நமசிவாய நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. தற்போது அற்புதமான ஒரு பஞ்ச பிரயாகிகளில் ஒன்றான விஷ்ணு பிரயாகியில் தற்போது இருக்கிறோம். இதோ அந்த அற்புதமான தரிசனம். நாரத மகரிஷியானவர் விஷ்ணு பகவானை பூஜித்து பூரண அருள் பெற்ற இடம். தௌலிகங்கா நதியும் அலக்நந்தா நதியும் சங்கமித்து ஒரே நதியாக உற்பத்தியாகின்ற அற்புதமான ஒரு சித்திரம். அந்த இடத்திலே அற்புதமான விஷ்ணு பகவானுக்கு ஆலயம் உண்டு. இரண்டு திசைகளில் இருந்து வருகின்ற அற்புதமான நதிகள். இந்த அலக்நந்தா என்கின்ற நதி பத்ரிநாத்தில் இருந்து வருகிறது. மற்றொரு புறம் தௌலிகங்கா என்கிற நதி வருகிறது. இந்த இரண்டு நதிகளும் இந்த இடத்திலே சேர்ந்து பஞ்ச பிரயாகைகளில் முதன்மையாக இந்த விஷ்ணு பிரயாகை இந்த இடத்திலே வருகிறது. இதோ அந்த அற்புதமான நதிகளினுடைய சங்கமம். இவ்வாறு 5 இடத்திலே நதிகள் சங்கமித்து பூரண கங்காவாக உற்பத்தியாகுது. இந்த பூமியை குளிர்விக்கிறாள் அன்னை கங்காதேவியினுடைய தரிசனம். இதோ அந்த அற்புதமான இமயமலைச்சாரலிலே இந்த விஷ்ணு பிரகாயை, இந்த விஷ்ணு பிரயாகையினுடைய அற்புதமான தரிசனம். எல்லா நலமும் எல்லா வளமும் இந்த இடத்தில் எல்லா மக்களுக்கும் கிடைக்கட்டும். இந்த இமயமலை யாத்திரையினுடைய சிறப்பை இந்த 5 நதிகளுடைய 5 இடத்துல சங்கமித்து 7 நதிகள் இணைந்துதான் கங்காதேவியாக உற்பத்தியாகிறாள். இந்த அற்புதமான இந்த பஞ்ச பிரயாகைகளில் இருந்து வழிபாடு செய்கிறோம். நமசிவாய நமசிவாய நமசிவாய. அந்த அற்புதமான ஆலயத்தினுடைய அற்புதமான தரிசனம் இது. எல்லா நலம் எல்லா வளங்களும் அற்புதமான இந்த தரிசனத்தில் இறையருளால் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். அந்த இறையருள் எல்லோர் வாழ்விலும் வளத்தை கொடுக்கட்டும். நமசிவாய.